சாப்பிடு சாப்பிடுறா நீ. ராஜா, ஷாலினி இங்கதான் விளையாடிட்டு இருந்தா. திடீர்னு காணோம். ஷாலினிய காணுமா? ஆமா, இங்கதான் இருந்தா. அப்ப எங்க போயிருப்பா? ஷாலினிய விக்ரம் தான் கடத்திக்கிட்டு போயிருப்பான். அவனை நான் விட மாட்டேன். அமர், 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 நான் சொல்றது கேளு. இப்பதான் ஹாஸ்பிடல் வந்திருக்கேன். நான் சொல்றது கேளு ப்ளீஸ். ஏனைனா பாட்டியோமா? என்ன இவன் தனியா வந்திருக்கான்? ராஜா வரலையா? வருவா. இவன் செத்ததுக்கு அப்புறம் ஒப்பாரி வைக்க. விக்ரம், என்னோட குழந்தை எங்க? என்கிட்ட தான் இருக்கு. கிட்ட வந்து கூட்டிட்டு போ. இன்னும் கொஞ்சம் கிட்ட வரட்டும் பைரவி. அப்பதான் அவன் சாவ நாம பக்கத்துல இருந்து பார்க்க முடியும். என்ன விடு ராஜா, என்ன விடு ப்ளீஸ். அமர், நீ எதுக்கு சாவி தேடி போற? என் குழந்தை உயிருக்காக என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என்ன விடு. அமர், அவங்க உன் குழந்தைய கடத்திட்டு வந்தது உன் உயிரை வாங்குறதுக்காக இல்ல, என்னை மறுபடியும் திருட வைக்கிறதுக்காகத்தான். ஓகே, உன் குழந்தைக்காக நான் மறுபடியும் திருடாகிறேன். இல்ல ராஜா, நீ திருடக்கூடாது. அமர், தயவு செய்து நான் சொல்றது கேளு. நான் நிறைய திட்டப்பட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல உன் குழந்தைய கொண்டு வந்துடுறேன். எனக்காக ஒரு நிமிஷம் பொறுத்துரு. ஒரு நிமிஷம்? எஸ், ஒரு நிமிஷம். ஓகே. அம்மா மகமாயி தாயே வாழ்க வாழ்க. இன்னைக்கு நிகழ்ச்சி ஓஹோன்னு இருக்கணும். சரிதானா? டேய், ஊதுரா. சாராய வாசனை அடிக்குது, குடிச்சியா? ஆமாங்க. உன் தைரியம் ஆமான்ற? வாத்தியார்கிட்ட ஆமான்ற? அப்பா ராஜா, எப்படி பாருங்க? மகமாயினுடைய அருளால அமோகமா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். அப்பா, இவ பேர் அமர், என் உயிர் நண்பர். அப்படியா? உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அமர், அனாதையா இருந்த என்ன எடுத்து வளர்த்தவர். எனக்கு அப்பா மாதிரி. அப்பா, ஒரு நிமிஷம் வரீங்களா? அரை நிமிஷம் வரேன். என்னப்பா ராஜா? அப்பா, இன்ஸ்பெக்டர் ராஜசிங்கம் எங்களை துரத்திட்டு வர்றாரு. ராஜசிங்கமா? ஐயோ, அந்த ஆளு சிம்ம குரலோனாச்சே. அவரை பார்த்தாலே எனக்கு பயமாச்சே. ஏன்? லட்டிய தூக்குனாருன்னு வச்சுக்க, கீழே போடவே மாட்டாரு. சார், இதுதான் பாதுகாப்பான இடம்னு நாங்க வந்திருக்கோம். நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்றீங்க? ஆமாங்கிறோம். அப்ப ஒண்ணு செய்யுங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் கூத்து நடத்தலான்னு இருக்கிறேன். அதுல நீ வீரபாண்டிய கட்டபொம்மனா போட்டுக்கோ. நானா? ஆமா. அப்ப அமர் இது ஜக்கம்மா. அதுக்கப்புறம் ராஜசிங்கமா வேதாச்சலம் வாத்தியாரான்னு பாரு. இந்த கண்ணுல விரல விட்டு அந்த கண்ணுல வரனா இல்லையா பார். ஆ ஜிஞ்ச சச்சக்கா, ஓஹோய், ஆ ஜிஞ்ச சச்சக்கா, ஓஹோய், ஆ ஜிஞ்ச சச்சக்கா, ஆ ராஜசிங்கமா. பிரபு, பிரபு, பிரபு. யாரையா? உங்களைத்தான் பிரபு. நம்பலையா? என்ன என்ன
ஜாக்சன் துறை வருகிறார். ஜாக்சன் துரையா? யாரடி அது ஜாக்சன் துரை? பயங்கரமான வெள்ளக்கார பையன். ஜாக்சன் துரையா? யாராவது காப்பாத்துக்கப்பா. என்னடா நாடகம் நடத்துறீங்க? நீ கட்டமண்டா, பெரிய வீரன். வெள்ளக்காரனை பார்த்து பயப்படக்கூடாது. சும்மா இருக்கு சார். அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் பயங்கரமான வெள்ளப்பார வெள்ளக்கார பையன் அவன். வராத இந்த வர குதிரை மேல வராத. காப்பாத்து. கட்டபொம்மா ஐயோ ஐயோ, கட்டபொம்மா, நீ ஏன் கப்ப கட்டவில்லை? கட்டிடுறேங்க. கொஞ்சம் பணம் கஷ்டங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதற்கு வேணும் தான் இந்த ஜுஜுபி அடமான வச்சுக்கோங்க. உங்க காலை விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. ஐயோ ஜக்கம்மா, கூப்பிட்டீங்களே? அந்த பக்கம் போடா கஸ்பால. ஜாக்சன், என்ன கேட்டாய்? உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை, எங்கள் பேரரசுக்கு கீழரசா இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை, வேகாலமாக வரிப்பணமும் வந்து சேரவில்லை, இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் கூட கட்டவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றமறைத்தாயா, நீர்வாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனி வாழ்வுழவருக்கு கஞ்சிக்கரை சுமந்தாயா, அங்கே குஞ்சு விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? மாமனா மச்சானா, மானங்கிட்டவரே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறா வேரி? போரடித்து குழிக்கும் ஏழு நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியர் உடலை போரடித்து தலைதலை நெற்கதிர்களால் குவித்து விடும். ஜாக்கிரதை. துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. என்ன மீசையை முறுக்குகிறாயா? அது ஆபத்திற்கு அறிகுறி. உன்னை சிறைபிடிக்க உத்தரவிடுகிறேன். மானம் அடிந்து விடுதலையடா மரத்தமிழருக்கு. என் வழியிலே கை வைத்த உன் தலை உருண்டு போகட்டும். இது கட்டபொம்மன் இல்லடா, பொம்மன் கட்டம். நாடகம் நடத்துறீங்க. கண்ணா கட்டபொம்மா, மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வெள்ளையத்தை வந்திருக்கேன். இப்படி பாரு. ஐயோ, நாங்க இல்ல சாமி, அது வேற. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஓ, தப்பிச்சுட்டாங்களா? எங்க போயிட போறாங்க? எங்க வாத்தி அலக்தி ராஜர். நீங்க எதுக்காக வந்தீங்க? உனக்கு சாவு ஓலை கொடுக்க வந்திருக்கோம். இந்த மாதிரி எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏண்டா ஜெயிலுக்கு போய் கல்லு உடைச்சோம், இன்னும் திமிர் அடங்கலி. என் அண்ணனோட திமிர நீ பாத்திருக்க, உன்னோட திமிர நான் பாத்திருக்கேன். என்னோட திமிர நீ பார்த்தது இல்லையே. இப்ப பாரு. ஓகே ராஜா, கரெக்டா 2:30 மணிக்கு நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். விக்ரம், ராஜா வைரங்களை திருடிட்டு வந்ததும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய 19 லட்சத்துக்கு பதிலா